இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பெரும் கூட்டத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய், உதயநிதி. தமிழக சட்டசபை தேர்தலில் தவிக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் கடந்த 30ஆம் தேதி அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ததற்காக இன்று காலை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வந்தார். பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்று உற்சாகமாக கையசைத்து சென்ற விஜயை கண்டு தவிக தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல சென்னை சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவையில் தொடரும் சோக வரலாறு. செந்திலுக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட். கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும், திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியிலும் களம் காண்கின்றனர். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட கோவை வடக்கு தொகுதியில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அல்லது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்புள்ளது. 1996க்கு பிறகு நடந்த 5 சட்டசபை தேர்தல்களிலும் கோவையில் திமுக படுதோல்வியடைந்துள்ளது. அந்த சோக வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கரூரில் இருந்து செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பியுள்ளார் ஸ்டாலின். தேர்தல் வியூகம் அமைப்பதில் செந்தில் பாலாஜி கில்லாடி. ஆனால் வெளியூர் வேட்பாளர்கள் ஜெயித்தது இல்லை என்பது கோவையின் வரலாறு. 1999 லோக்சபா தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கோவையில் நின்று தோற்றார். 2006 சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் 14 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். 2014 லோக்சபா தேர்தலில் பொள்ளாச்சியில் போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் தோற்றார். 2021 சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமல்ஹாசன் தோற்றார். தொண்டாமுத்தூரில் கார்த்திகேய சேனாதிபதி தோற்றார். 2024 லோக்சபா தேர்தலில் அண்ணாமலை தோற்றார். இப்படி வெளியூர் வேட்பாளர்கள் கோவையில் தோற்பது தொடர்கிறது. ஆனால் இதில் ஆச்சரியப்பட வைப்பவர் அதிமுக கோவை மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன். இவர் மதுரைக்காரர். ஆனால் கோவைக்கு குடிபெயர்ந்து அவர் வெளியூர் என்பதையே கோவை மக்கள் மறந்து போகும் அளவுக்கு நீண்ட காலமாக இங்கு அரசியல் செய்பவர். துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் திருப்பூர்காரர்தான். ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் திருப்பூர் அங்கம் வகித்தபோது வெற்றி பெற்றார். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் லோக்சபா தொகுதி என பிரிந்த பின் மீண்டும் கோவையில் போட்டியிட்டபோது தோற்றுவிட்டார். 2014 நாடு முழுவதும் மோடி அலை வீசிய நிலையிலும் மண்ணின் மைந்தரான அதிமுகவின் நாகராஜனுக்குத்தான் அதிக வாக்குகள் விழுந்தன. கரூர்காரர் செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியிடுவது புதிது. ஆனாலும் கோவை அவருக்கு புதிதல்ல. மாநகராட்சி தேர்தலில் அதை நிரூபித்தார். ஆள், அதிகாரம், பணம் எதற்கும் ஆளுங்கட்சியிடம் பஞ்சமில்லை. செந்தில் பாலாஜி புதிய வரலாறு எழுதுவாரா, பழைய வரலாறின் இன்னும் ஒரு அத்தியாயம் ஆவாரா என்பது கோவை மக்களின் கையில்தான் இருக்கிறது. கடந்த முறையே பார்த்துட்டோம், இனி திமுகவுக்கு ஓட்டு கிடையாது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட திமுகவில் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதனால் மீனவர் அமைப்புகள் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தென்னிந்திய மீனவர் நலசங்கம் சார்பில் வரும் தேர்தலில் திமுகவை புறக்கணிப்போம் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுகுறித்து தென்னிந்திய மீனவர் நலசங்க தலைவர் பாரதி கூறியதாவது: கடந்த தேர்தலில் திமுக சார்பில் ஒரு மீனவருக்கு மட்டுமே தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் வெற்றி பெற்றார். அவருக்கு அமைச்சரவையில் இடமளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம், நடக்கவில்லை. தற்போது திமுக அறிவித்துள்ள வேட்பாளர் பட்டியலில் மீனவர் யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவருக்கு வாய்ப்பு அளிக்காத திமுகவை புறக்கணித்து மாற்றுக் கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்க உள்ளோம் என அவர் கூறினார். திருப்பூரில் பயங்கரவாதிகள் முகாம் இறங்கிய என்ஐஏ அதிகாரிகள் படை. திருப்பூரில் பதுங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த விஜயனூர் ரகுமான் உட்பட 6 பயங்கரவாதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பினர் வகுத்து தந்த சதித்திட்டத்தை செயல்படுத்த இவர்கள் முனைப்பு காட்டி வந்துள்ளனர். இவர்களுக்கு தலைவனாக ஷபீர் அகமது லோன் என்பவன் செயல்பட்டு வந்ததும் தெரியவந்தது. அது தொடர்பாக என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்தனர். 2 நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜிப்பூரில் பதுங்கியிருந்த ஷபீர் அகமது லூன் டெல்லி சிறப்பு படை போலீசாரால் கைது செய்யப்பட்டான்.
வங்கதேசத்தை சேர்ந்த இவன் 2007 அரசியல் கட்சித் தலைவர் ஒருவரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். கடந்த 2019 சிறையில் இருந்து வெளியே வந்த பின் வங்கதேசத்திற்கு தப்பிச் சென்று விட்டார். அங்கிருந்து சமூக வலைதளம் மூலம் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புக்கு ஆட்களை சேர்த்து வந்தான். இவனும் அடிக்கடி திருப்பூர் வந்து சதித்திட்டத்தை செயல்படுத்த ஆட்களை திரட்டியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ஷபீர் அகமது லோன் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்றார் மற்றும் அங்கு அவர் சந்தித்த நபர்கள் குறித்து NIA அதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளனர். இதன்படி திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம், பல்லடம் மற்றும் ஊத்துக்குளி உள்ளிட்ட பகுதிகளில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பைத்தியம் பிடிச்ச தாவேகாவினர் வறுத்தெடுத்த ராஜேந்திர பாலாஜி. நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காது, தோல்வியடையும், அதுக்கப்புறம் வந்து பாஜகவில் போய் மொத்தமாக போய் இறந்துடும். பைத்தியங்காரக்கு பைத்தியம் பிடிச்சி பேசுகிறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? என்ன அதிமுக எவனோட அழிக்க, கருணாநிதி அழிக்க பார்த்தார முடியல, விஜய் வந்து அழிச்சிட போகிறாரு, விஜய் கட்சிக்கு அழிச்சிட போகிறாங்க. அதே நிர்மல்குமார் வந்து அதிமுக தான் இருந்தார், ஐடிவிங்களா மாநில இணைச்சல் இருந்தார். அது இங்கே அங்கே போனவொடனே ஏதாவது கடைக்கு கொண்டு போயிருக்காரு, அங்கே ஒன்றும் கிடைக்காது, கொய்யாப்பழம் கூட கிடைக்காது. அங்கே தாவேக்கால போனவனுக்கு பூரா கொய்யாப்பழம் கூட கிடைக்காது. போனவன் பூரா திரும்பி வந்து அவன் பல ஏற்கனவே இருந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. நிர்மல்குமார் வந்து எவ்வளோ வேகமாக வரப்போறாரு பாருங்க அதிமுகவுக்கு. எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர். அதெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை. அங்கே இருக்கிற இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு. அவரெல்லாம் பாருங்கள் எத்தனை இடத்துக்கு இப்போ டெபாசிட் வாங்க முடியாது. நீங்கள் இப்போ தாவேக்கால போட்டுக்கிற வேட்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. பூரா வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. பப்ளிக் மக்களை சந்திக்கக்கூடிய திறமையோ தகுதியோ அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஒரு சில ஆளை தவிர ஒரு சில அரசியல் அனுபவம் உள்ளவங்க அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு மரியாதையான ஓட்டு வாங்குவாங்க. மற்றபடி 98% வேட்பாளர்கள் மிக 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 பின்தங்கிய நிலைக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பித்து பிடிச்சி போச்சு. அவரே சொல்கிறாரு, எனக்கும் தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டின்னு. எல்லாம் சொல்கிறாங்க லூஸ் பிடிச்சி போச்சு வெயில் நேரத்தில், பங்குனி சித்திரை வெயிலில் அடிக்கல பூரா பைத்தியம் பிடிச்சி பிடிச்சிடுறாங்கன்னு. இவங்க கதையெல்லாம் ஓடாதுங்க. அதனால அதிமுக திமுகவே பலங்கொண்ட திமுகவையே அடிச்சு பலங்கொண்ட திமுக ஒரு காலத்தில் பலமா இருந்த கட்சியவே அடிச்சு பலமாகி ஆட்சியை பிடிச்ச கட்சி அதிமுக. எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அம்மா ஆட்சி தொடர்ந்து 32 வருஷம் நாடாண்ட கட்சி அதிமுக. திமுகவே காலி பண்ணி வளர்ந்த கட்சி அதிமுக. ஏன்னா அது 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 எங்களுக்கு போட்டின்னு சொன்னால் அதிமுக திமுக தான் போட்டி. ரயில்வே விட்ட முக்கிய அறிவிப்பு. சென்னை மக்களுக்கு ஹாப்பி நியூஸ். இனி நிம்மதியா டிராவல் பண்ணலாம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 820 கோடி ரூபாய் செலவில் பல நவீன வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. பிளாட்பாரங்களை விரிவாக்கம் செய்து பயணிகளுக்கு பல வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. பார்சலுக்காக பிரத்யேக நடை மேம்பாலம் அமைக்கும் பணியும், பயணிகள் நடந்து செல்லும் 70 அடி அகலத்தில் நடை மேம்பாலமும் அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்காக ரயில் நிலையத்தின் 10 மற்றும் 11 ஆகிய பிளாட்பாரங்களை ஒட்டி அடித்தளம் அமைக்கும் பணிகள் நடந்தன. வழக்கமாக 10 மற்றும் 11வது பிளாட்பாரங்களில் புறநகர் மின்சார ரயில்கள் நின்று செல்லும். கட்டுமான பணிகள் காரணமாக அவ்விரு பிளாட்பாரங்களில் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 10 மற்றும் 11வது பிளாட்பாரங்களுக்கு மாற்றாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து செல்லும் 5 மற்றும் 6வது பிளாட்பாரங்கள் வழியாக புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்னை பீச் டு செங்கல்பட்டு இடையே ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. மின்சார ரயிலை நம்பி வேலைக்கு சென்று வந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சிரமப்பட்டனர். இதனிடையே 600க்கும் மேற்பட்ட கட்டட பணியாளர்கள் இரவு பகலாக வேலை பார்த்து நடை மேம்பாலங்களுக்கான அடித்தளங்களை அமைக்கும் பணிகளை நிறைவு செய்தனர். இதேபோல தண்டவாளங்கள் மறுசீரமைப்பு, பிளாட்பாரங்களில் கூடுதல் வசதிகளை செய்யும் பணிகளும் நடந்து முடிந்துள்ளது. இதனால் வரும் 5ஆம் தேதி முதல் எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 மற்றும் 11வது நடைமேடைகள் வழியாக புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல் துவங்கும் என சென்னை ரயில்வே அதிகாரிகள் கூறினர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற அறிவிப்பு லட்சக்கணக்கான சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது. தங்கம் விலை சரிந்தது, தாய்மார்கள் வேதனை. தமிழகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி 1 சவரன் தங்கம் விலை 1,26,200 ரூபாயாக இருந்தது. மேற்காசியாவில் வெடித்த போரால் தங்கம் விலை தொடர்ச்சியாக சரிய தொடங்கியது. கடந்த 23ஆம் தேதி 1 சவரன் 1,26,360 ரூபாயாக குறைந்தது. நாளுக்கு நாள் விலை குறைந்து கொண்டே போனதால் பெண்கள் மகிழ்ச்சியடைந்தனர், நகை வாங்க ஆர்வம் காட்டினர். இந்நிலையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் உயர்ந்து 1,12,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது.
கிராமுக்கு 380 ரூபாய் உயர்ந்து 14,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. திடீரென தங்கம் விலை உயர்ந்தது பெண்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இன்று தங்கம் விலை சரிந்துள்ளது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை உயரும் போது 3,000, 5,000 என உயர்கிறது. குறைந்தால் சொற்பமாகத்தான் குறைகிறது என பெண்கள் வேதனையுடன் கூறினர். போர் சூழலில் பொருளாதார சலுகை இந்தியா வரும் ஜப்பான் கம்பெனிகள். மேற்காசிய போர் சூழலால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டதை அடுத்து மத்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கான வரி சலுகைகளை செப்டம்பர் 30 வரை நீட்டித்துள்ளது. இதுகுறித்து வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான பொது இயக்குநர் அலுவலகம் கூறியுள்ளதாவது: ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுவதற்காக வரி மற்றும் தீர்வை திருப்பி செலுத்தும் திட்டம் மார்ச் 31 முடிவடைவதாக இருந்த நிலையில் இது மேலும் நீட்டிக்கப்படுகிறது. அதன்படி ஏப்ரல் 1, 2026 முதல் செப்டம்பர் 30 வரை ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் இந்த திட்ட சலுகைகள் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பல்வேறு வரிகள் தீர்வைகளை செலுத்துவார்கள். வேறெந்த திட்டத்தின் கீழும் திரும்ப கிடைக்காத இந்த வரிகளை இத்திட்டத்தின் வாயிலாக ஏற்றுமதியாளர் திரும்ப பெற முடியும். போர் சூழலால் சரக்கு போக்குவரத்து செலவுகள், கப்பல் போக்குவரத்து ஆகியவை பாதிக்கப்பட்டு உள்ளதால் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் நோக்கில் வரி சலுகை நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனங்களின் உள்நாட்டு விற்பனைக்கு சிறப்பு வரி சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கப்படுகின்றன. அங்கு செயல்படும் நிறுவனங்கள் உள்நாட்டில் விற்பனை செய்வது இறக்குமதியாக கருதப்படுகிறது. அதனால் அத்தகைய நிறுவனங்களின் உள்நாட்டு விற்பனைக்கு சுங்கவரி மற்றும் துணை வரிகள் விதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் மேற்காசிய போரால் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இந்திய ஏற்றுமதி நிறுவனங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன. இந்த சூழலில் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனங்களின் பாதிப்பை குறைக்க அவற்றின் உள்நாட்டு விற்பனைக்கு தற்காலிக சிறப்பு வரி சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நிறுவனங்கள் மேற்கொள்ளும் உள்நாட்டு விற்பனைக்கான சுங்கவரி சற்று குறைக்கப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு விவசாய உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு துணை வரியும் குறைக்கப்படுகிறது. ஒருமுறை மட்டும் அமல்படுத்தப்படவுள்ள இந்த சலுகை ஓராண்டுக்கு, அதாவது 2027 மார்ச் 31 வரை மட்டுமே அமலில் இருக்கும். உலக அளவில் ஜவுளி, காலணி மற்றும் இயந்திரங்களுக்கான தேவை குறைந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பலமாக அமையும். இந்தியாவில் கிளைகளை விரிவாக்கம் செய்ய ஜப்பான் நிறுவனங்களை அந்நாட்டு அரசு ஊக்குவித்து வருகிறது. நிறுவனங்களின் வசதிக்காக சிறப்பு அலுவலகம் ஒன்றையும் ஜப்பான் வெளியுறவுத்துறை திறக்க உள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஜப்பான் வெளியுறவு அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் விரிவாக்கம் செய்ய உதவும் நோக்கில் சிறப்பு அலுவலகம் ஒன்றை அந்த அமைச்சகம் திறக்க உள்ளது. இந்தியாவில் உள்ள ஜப்பானிய நிறுவனங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளன. இந்த சிக்கல்களை களையும் வகையில் சிறப்பு அலுவலகம் செயல்படும் என்று தெரிகிறது. இருநாட்டு அரசுகளுடனும் பேசி இவற்றை சரி செய்யும் பணியில் அந்த அலுவலகம் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் 5.22 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் தனியார் நிறுவனங்கள் வாயிலாக முதலீடு செய்ய ஜப்பான் திட்டமிட்டு வருகிறது.